வணக்கம். 6 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை நாளை மீண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி திமுக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குபடுத்துதல் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து அக்டோபர் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆளுநர் கேட்ட விளக்கங்களுக்கு தமிழக அரசு பதிலளித்தது. சில மாதங்களாக மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்திருந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். இந்த மசோதாவை நிறைவேற்ற தமிழக சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாளான நாளை மீண்டும் சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார். அப்போது மசோதா தொடர்பாக ஆளுநர் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கான விளக்கத்தையும் பேரவையில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து விவாதமும் நடைபெற உள்ளது. ஆன்லைன் சூதாட்டங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் வழக்கை திரும்பப் பெற தயார் என்று உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாதங்களை முன்வைத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் குரு கிருஷ்ணகுமார் ஆஜரானார். அப்போது தகுதி நீக்கம் செய்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக கூறுவதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிட்டார். இடைக்கால பொதுச் செயலாளர் பொதுக்குழு தேர்வு செய்தது செல்லாது எனவும் கட்சிக்குள் எடுக்கும் முடிவுகள் விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்றும் OPS தரப்பு வழக்கறிஞர் கூறினார். மேலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் பொதுச் செயலாளர் பதவிக்கு தாம் போட்டியிட தயார் எனவும் கட்சியின் உறுப்பினர்கள் பட்டியலை வெளியிட்டு பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட அனுமதித்தால் வழக்கை திரும்பப் பெற தயார் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது OPS ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அப்துல் சலீம், இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பதவியே கட்சியில் இல்லை என்றும் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி தன்னை இடைக்கால பொதுச் செயலாளர் என கூறிக்கொள்வது தவறு என்றும் வாதிட்டார். கட்சிக்கு விரோதமாக எந்த வகையிலும் செயல்படவில்லை எனவும் எந்த விளக்கமும் கேட்காமல் தன்னை நீக்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின்படி 3 பேர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்றும் மனோஜ் பாண்டியன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக நினைத்ததையெல்லாம் செய்துவிட முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு OPS-ஐ கட்சியிலிருந்து நீக்கினார் எனவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவின் முடிவே இறுதியானது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி OPS உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. இந்த வழக்கில் EPS தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வைத்தியநாதன், திமுகவை எதிர்கொள்ள வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிகள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பதவிகள் ரத்து செய்யப்பட்டதே தவிர அவை காலாவதியாகவில்லை என்றும் OPS தான் தனக்கென தனி கட்சியை நடத்தி நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார் என்றும் வாதிடப்பட்டது. உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உள்ளது என வாதிட்ட EPS தரப்பு பொதுக்குழு உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. அதிமுக பொதுக்குழுவின் முடிவே இறுதியானது என்றும் இந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் EPS தரப்பு குறிப்பிட்டது. ஜூலை 11 அன்று நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதால் அன்று கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் எனவும் EPS தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. பொதுச் செயலாளர் பொறுப்பு இருந்தால்தான் கட்சியை வெற்றிகரமாக வழிநடத்த முடியும் என்று அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது. OPS மற்றும் EPS வாதங்களை தொடர்ந்து அதிமுக சார்பில் விஜய் நாராயணன் வாதங்களை தொடங்கினார். அப்போது பொதுக்குழுவில் பெரும்பான்மையானவர்கள் கூடி இனி இவைதான் விதிகள் என முடிவு செய்தால் அதுதான் விதிகள் என்றார். 50 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி கொண்டு வருவதால் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு சிதைந்து விடாது என்றும் வாதிடப்பட்டது. கட்சியில் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் போட்டியிடுவதை தடுக்கவே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தகுதி நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்டதாகவும் இதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்றும் அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது. பெங்களூரு புகழேந்தியை நீக்கும் போது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் OPS எந்த நோட்டீஸும் வழங்கவில்லை என்றும் அதே நடைமுறைதான் தற்போது பின்பற்றப்படுவதாக தெரிவித்து அதிமுக வாதங்களை நிறைவு செய்தது.
மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக சட்ட விதிகளில் மாற்றம் செய்ததை கண்டித்தும் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை உள்ள தொண்டர்கள் மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க கோரியும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ்ஸின் பக்கம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருப்பதாக கூறினார். அபகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதை கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். மதுரை பழங்கானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயப்பன் உட்பட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குருவிமலை அருகே வளத்தோட்டம் கிராமத்தில் நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் மொத்தம் 6 அறைகள் உள்ளது. அருகே குடோனும் அமைந்திருக்கிறது. இங்கு தயாரிக்கப்படும் பட்டாசுகள் அனைத்தும் குடோனில் பாதுகாப்புடன் சேகரித்து வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திருவிழாக்களுக்கு பட்டாசு தயாரிக்கும் தொழிற்கூடத்தில் பட்டாசு தயாரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த மூலக்கூறுகள் வெடித்து சிதறி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ 4 அறைகளுக்கு பரவி பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறியதில் உள்ளே இருந்த தொழிலாளர்கள் அலறி கூச்சலிட்டனர். வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து காயமடைந்தவர்களை மீட்க போராடினர். 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் மீட்பு பணிகளில் துரிதமாக ஈடுபட்டனர். தீக்காயத்தால் அவதியடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கோர விபத்தில் 5 தொழிலாளிகள் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். மருத்துவமனையில் மேலும் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. காஞ்சிபுரம் பட்டாசு ஆலை உரிமையாளர் நரேந்திரனை போலீசார் கைது செய்தனர். வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த நிலையில் உரிமையாளர் நரேந்திரன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் காவல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 பேர் மட்டுமே பணி செய்ய வேண்டிய ஆலையில் 27க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்தது விதிமீறல் என தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காயமடைந்தவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் உரிய நிவாரணம் பெற்றுத்தரப்படும் என்றும் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழா மாநாட்டில் அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், நிர்வாக ரீதியிலான 72 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது, நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்தும் விதமாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க உடன்பிறப்புகளாக இணைவோம் என்ற மாபெரும் முன்னெடுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், புதிதாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் முயற்சியை ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கி ஜூன் 3ஆம் தேதிக்குள் முடிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வரை கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை இந்திய திருநாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திருவாரூரில் ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழா நடைபெற உள்ளதாகவும், அப்போது திருவாரூரில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டம் வளாகம், திருமண மண்டபம் உள்ளிட்ட கட்டடங்களை அகில இந்திய தலைவர்கள் திறந்து வைத்து உரையாற்ற உள்ளதாகவும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் கட்சி தலைமையை மீறி சில வருந்தத்தக்க செயல்கள் நடப்பதாக கவலை தெரிவித்தார். கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறும், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். பூத் கமிட்டி உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பணிகளை விரைவில் தொடங்குமாறு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி வாரியாக விரைவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அறிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
EVKS இளங்கோவன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மரணமடைந்ததை தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் அவரது தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக சென்னை அடுத்த போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதய ரத்த நாளங்கள் சுருங்கி இருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் மீண்டும் பரிசோதனை மேற்கொண்டதில் அவர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நெஞ்சுவலி காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மெல்ல குணமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் தந்தை வெட்டிக் கொன்ற விவகாரத்தில் இளைஞரின் உறவினர்கள் பெண்ணின் வீட்டை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிட்டம்பட்டியைச் சேர்ந்த டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளியான ஜெகன் சரண்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் ஜெகனை பட்டப்பகலில் சாலையில் கொடூரமாக கொலை செய்தனர். இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை சங்கர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் அவதானப்பட்டி கிராமத்தில் உள்ள சங்கரின் வீட்டிற்கு சென்ற ஜெகனின் உறவினர்கள் அவரது வீட்டின் மீது கற்களை வீசி கண்ணாடிகளை நொறுக்கினர். வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். அந்த கிராமத்தில் பதற்றம் ஏற்பட்டதால் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உலக நீர் நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 கிராம மக்கள் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 5வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நமது ஏகனாபுரம் கிராமத்தில் நீர் மேலாண்மையும் நிர்மூலமாக்கும் கடலூர் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதி கோரி பெண்கள் ஊராட்சித் தலைவர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை வைத்தால் ஊராட்சித் தலைவர் சாமிநாதன் அவமதிப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். பாதிக்கப்படும் நமது கிராமத்தின் சார்பாக 5வது முறையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலை உள்ளடக்கிய முத்துக்காடு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. தண்ணீர் மற்றும் சுகாதார நெருக்கடி சிறப்பு கரும்பொருள். இடைவேளைக்கு பிறகு 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம்.